ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருமணி டிஎன்பிஎஸ் அண்ட் பெட்ஸ் வேர்ல்ட் ஜேர்னி சேனல். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 21 கரண்ட் அஃபேர்லேருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர பிரதிநிதித்துவம். ஆக்சுவலாக யூஎன் பாதுகாப்பு அவை அப்படிங்கிறது 1945 உருவாக்கப்பட்டது. சரிங்களா, உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இது போக சைனா அண்ட் தென் ரஷ்யா. சரிங்களா, இந்த 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த நிரந்தர அவையில் இந்தியாவுக்கும் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில கண்ட்ரிஸ் ஆதரவும் தராங்க. ஓகேங்களா, இதில் சீனா மட்டும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதனால் இன்னமும் இந்தியாவால் ஐநா பாதுகாப்பு அவையில் நிரந்தர உறுப்பினராக மாற முடியல. சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஐரோப்பாவுடன் இணைந்து இந்தியா செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்குகிறது. சரிங்களா, ஐரோப்பாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஎஸ்ஏனா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி. சரிங்களா, இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம இந்தியா செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்க போகிறாங்க. சூரிய கிரகணம், சூரியன் கிடையாது, சூரிய கிரகணம். சரிங்களா, அதை உருவாக்க போகிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபா 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு பேரும் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, இஎஸ்ஏ அப்படின்ற அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டது. ஐரோப்பாவில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ஐரோப்பிய யூனியனில் ஒரு 27 நாடுகள் இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் மட்டும் 18 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. சரிங்களா, இவ்வளவத்தையும் கொண்டது. இதோட தலைநகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஓகேங்களா, இவங்க இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் நம்மளோட இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த ப்ரோபா 3 அப்படின்ற செயற்கைக்கோளை அது பார்த்திங்கன்னா இரட்டை செயற்கைக்கோள். சரிங்களா, இதை உருவாக்க போகிறாங்க. இந்த இரட்டை செயற்கைக்கோள் மூலமா நமக்கு சூரிய கிரகணத்தை செயற்கையாக உருவாக்க போகிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி உருவாக்கும்போது இது என்னன்னு பார்த்திங்கன்னா சூரியனோட கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற சில கோட்டைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிவனேரி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் பிறந்த இடம். சரிங்களா, அவர் பிறந்தது பூனேயில் இருக்கிற இந்த கோட்டையில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இது ஒரு இராணுவ கோட்டை. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. சிவாஜி, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம். சிவாஜி பிறந்த இடம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோட்டை பாருங்கள் ராய்காட் அப்படிங்கிறது. ராய்காட் இது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். 1674 நம்ம சிவாஜி அவர்கள் இந்த இடத்த தான் அவரோட தலைநகராக மாற்றிக்கிட்டாரு. சரிங்களா, பட்டமெல்லாம் சுட்டிக்கிட்டு தலைநகராக மாற்றிக்கிட்டாரு. சரிங்களா, அடுத்த பாருங்கள் சின்ஹா காட் அப்படிங்கிறது. சின்ஹா காட் அப்படின்னா சிங்கத்தின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா, சின்ஹா ஹாட். சிங்கத்தின் கோட்டை. சின்ஹா அப்படின்னா சிங்கம். சரிங்களா, லாஸ்ட் டைம் குரூப் 4 கூட நமக்கு இந்த யானைகள்லாம் ரயில்வே தண்டவாளத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு அலாரம் கொடுக்கறதுக்காக ஒரு செயலி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோட பேர் கூட கஜ்ராஜோ சம்திங் என்னமோ தான் வரும். அதாவது இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் பேர் வைக்காமல் அவங்க சைடில் இருக்கிற லாங்குவேஜில் அப்படியே பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போய் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா, அது நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கும் கூட அந்த எக்ஸாமில். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சின்ஹா அப்படின்னா சிங்கம். சரிங்களா, சிங்கத்தின் கோட்டை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் லோஹாட். ஓகேங்களா, இதுவும் நமக்கு மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கிற மிக பழமையான கோட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோஹாட். சரிங்களா, லோங்கும்போது ரொம்ப டவுனு. ஸோ பழமையான கோட்டை, மகாராஷ்டிராவின் பழமையான கோட்டை லோஹாட். ஓகேங்களா, அடுத்த பாருங்கள். நமக்கு வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகியிருக்கு. அந்த புயலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டானா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. டானாங்கிறது இந்த புயலுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸ், நம்ம வங்கக்கடலை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வைப்பாங்க. அந்த வரிசையில் கத்தார் நாடு தான் இந்த டானா புயலுக்கு பேர் வச்சுருக்குது. சரிங்களா, அந்த புயல் எப்படி எந்த இடத்த கடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் தரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதை சின்ன டிராயிங்கில் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதேமாரி நீங்களும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இதை படிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஏறிடும். அங்கேயும் போய் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் போடலாம். சரிங்களா, டானா புயல் கத்தார். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம், டானா அப்படின்னு டானாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம
ஹீரோ பேர் தெரியல. அதில வந்து நம்ம அந்த போலீஸ்க்கு சேர்றதுக்கான ட்ரெய்னிங் பத்தி தான் மெயினா அந்த படத்தில வரும். அதில நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப டானா அப்படிங்கும்போது கத்தி கத்தி பரேட் பண்ணுவாங்க. ஸோ கத்தார். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க. இளம் பெண்களிடையே மார்பக புற்றுநோய். ஓகேங்களா? லேடீஸ்க்கு வர்ற கேன்சர்லேயே மிகவும் அதிகமாக முதல்ல இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் தான். இதுவே கிட்டத்தட்ட பெண்களுக்கு வர்றதுல 28% இதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் அப்படின்ற அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாகவும் ஏற்படுது. 2வது உடல் பருமன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த இதுவாக தான் இருக்கும், உடல் பருமன். நெக்ஸ்ட்டு அதனால் உடல் பருமன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். சுகரு. ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றனால இந்த காலத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பேர் சாப்பிட்றோம். ஜங்ஷன் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னாலையும் நமக்கு இந்த கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசன் ரொம்ப லேட்டாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது. சரிங்களா? லேட்டாக வந்து குழந்தை பெற்றுக்கிறது, இதுவும் ஒரு ரீசனு. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதும் குறையிறது. இந்த ரீசன்னாலையுமே நமக்கு பிரஸ்ட் கேன்சர் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படுற புற்றுநோய்களில் கிட்டத்தட்ட 28% மார்பக புற்றுநோய் தான். அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனால் பாதிக்கப்படுறது மேக்ஸிமம் நகர்ப்புற பெண்கள் தான். நகர்ப்புற பெண்கள் தான் வேலை விஷயம் அந்த மாதிரி ரீசன்னால இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது சூழ்நிலை காரணமாகவும் அது அமையுது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் பாருங்கள். இந்தியா சைனா ரோந்து பணி ஒப்பந்தம். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து கல்வான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்திய படையும் ரோந்து போகிறாங்க, நம்ம சைனாவோட படையும் ரோந்து போகிறாங்க. அங்கே 2020 வந்து 2 நாடுகளுக்கு இடையிலையும் வந்து பயங்கர பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சண்டைலாம் நடந்துச்சு. ஸோ அதிலிருந்தே அந்த பகுதியை வந்து எப்படி ரோந்து போகிறது அப்படிங்கிறது 2 நாட்டுக்குமே வந்து ஒரே சிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கிழக்கு லடாக்கில் இருக்கிற அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் ரோந்து போகிறதுக்காக 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து எப்போ இந்த டைம் நாங்கள் ரோந்து போகிறோம், அந்த டைம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. கல்வான் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது கிழக்கு லடாக்கில் இருக்குது. இது எந்த நாட்டுக்கும் இடையில உள்ள பிரச்சனைன்னு நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை. சரிங்களா? 2020 அங்கே வந்து ஒரு சண்டையும் நடக்க தான் செஞ்சுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐரோப்பிய யூனியன். ஓகேங்களா? ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது ஒரு 27 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டது. சரிங்களா? ஐரோப்பில் இருக்கிற ஒரு 27 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டது. இந்த யூனியனில் வந்து இப்போ மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ண போகிறதா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மால்டோவான்ற கண்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட தான் சேர்ந்து இருந்துச்சு, சோவியத் யூனியனில் தான் சேர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விடுதலையாகி தனியாக வந்துடுச்சு. இப்போ அது அங்கே சேரப்போகுது அப்படின்னோடனே அது சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் இவங்களுக்கு வந்து சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அங்கே சேரும்போது இவங்களால வந்து ஒரு ரூல் என்ன சொல்கிறது, லைக் ஆர்மி ரூல் மாதிரி இருக்க முடியாது ஸ்ட்ரிக்டாக அப்படிங்கிறதுக்காக சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அகெயின்ஸ்டாக தான் ரஷ்யா பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேலும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மால்டோவா கண்ட்ரியும் இந்த அமைப்பில் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? இன்னும் ஜாயின் பண்ணல அந்த கண்ட்ரி. சேருதா இல்லையாங்கிறது இனி வர்ற காலங்களில் தான் நமக்கு தெரியும். அடுத்த நியூஸ் பாருங்கள். பதச்சமடையும் வெளிநாட்டு ஓட்டுநர்கள் முதலிடம் இந்தியா. அதாவது என்னென்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் ஃபாரினர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க வாகனம் ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபாரினர்ஸ் வந்து வாகனம் ஓட்டுறதுலே இந்தியாவில் ஓட்டும்போது தான் ரொம்ப வந்து பதற்றமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு தெரிய வந்திருக்குது. சரிங்களா? ஸோ ட்ராவல்னு பார்த்ததுனால இன்னொரு நியூஸ் பார்த்துக்கலாம். நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாலை விபத்துகள்லாம் ஏற்படுது. அந்த விபத்துகளில் முதலிடம் எந்த மாநிலம் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? அந்த விபத்துகள் ஏற்படும் போது ஏற்படுற உயிரிழப்பில் எந்த மாநிலம் முதலிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? விபத்துகள் அதிகமாக ஏற்படுறது தமிழ்நாடு, விபத்துகளினால் ஏற்படுற உயிரிழப்பு உத்தரப்பிரதேசம். அடுத்த நியூஸ் பாருங்கள். நோபல் பரிசு பொருளாதாரம். ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்துருந்தோம், சைமன்சன், ராபின்சன் அண்ட் டேரோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பார்த்துருந்தோம். இப்போ அவங்களுக்கு என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்க, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். உலகில் 20% பணக்கார நாடுகள் உள்ளன. இந்த 20% பணக்கார நாடுகளும் ஏழை நாடுகளை விட 30 மடங்கு பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? நிறுவனம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்தோம் நேற்று எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாடு வெல்த்தாக இருக்கா இல்லையாங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்களும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நிறுவனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுப்பாடு தான் நிறுவனம்.
சரிங்களா. இப்போ அவங்களோட அரசியல், பொருளாதார வாழ்க்கையெல்லாம் கட்டமைக்கிறதுக்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு தான் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஐரோப்பியர்கள் அவங்க தான் வந்து வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் காலனி ஆதிக்கம் செஞ்சாங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியாவிலையும் வந்து வந்தது நம்ம யூகேலேருந்து வந்தவங்க தான் சரிங்களா. பிரிட்டிஷ்காரங்க தான் வந்தாங்க, யூகே தான் வந்தாங்க. அதுவும் ஐரோப்பியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் சரிங்களா. அப்படி அவங்க வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கண்ட்ரியில் மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பூர்வீக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடுகளில் இருக்கிற செல்வத்தை மட்டும் சுரண்டுவாங்க சரிங்களா. அதுக்கான ஒரு நிறுவனத்தை அமைப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். இந்த ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவங்க நாட்டுக்கு அதை வந்து கொண்டு போய்க்கிடுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு. அதிகமான மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உழைப்பாளிகளாக மாற்றிக்கிறாங்க. அதுவே பூர்வீக மக்கள் குறைவாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க நாட்டில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை அந்த நாட்டிலையும் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகிக்கிறாங்க சரிங்களா. அதெல்லாம் செட்டில் காலனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னா அவங்கள உழைப்பாளர்களாக மாற்றி உழைப்பெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிறாங்க. உழைப்பு செல்வத்தெல்லாம் குறைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அடிமையாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸையும் அங்கே செஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஈஸியாக அவங்கள வந்து இது பண்ணிடலாம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டியும் செஞ்சுட்டு அங்கேயே வந்து தங்கிக்கிறாங்க சரிங்களா. இந்த ஒரு விஷயத்தோட எதிரொலிப்பு தான் இப்போ இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து ஏழை நாடா இல்லை பணக்கார நாடா அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த 3 பேரும் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்தியா, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரியுமே வந்து நம்ம ஐரோப்பியர்கள் வந்து காலனி ஆதிக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்குது. ஓகேங்களா. அப்படி மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால நம்மளோட உழைப்பு செல்வத்தை சுரண்டணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார நிறுவனங்களை வந்து நம்ம இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுவே மற்ற 2 கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கண்ட்ரீஸ்லேயும் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருந்திருக்கு, நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாவும். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான சமூக நிறுவனங்களை ஏற்படுத்தி வசதியாக செட்டில் ஆகிருக்கிறாங்க சரிங்களா. இந்த ரீசன்னால தான் நம்ம இந்தியாவுக்கும் அந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற வெல்த் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நிலைத்த வளர்ச்சி இலக்குகளில் இந்திய குழந்தைகளின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நிலைத்த வளர்ச்சி இலக்கு இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நிலைத்த வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது ஐநா அவையால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு முடிவு சரிங்களா. 2015 ஐநாவோட வளம் குன்றா வளர்ச்சி மாநாடு அப்படிங்கிறது அதோட தலைநகர் நியூயார்க்கில் நடைபெற்றது சரிங்களா. நியூயார்க்கில் அந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வந்து ஒரு 17 விதமான கோலை வந்து ஏமாக வச்சுருந்தாங்க. அந்த ஏம் எல்லாத்தையுமே வந்து 2030க்குள்ளே அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இலக்கியம் வச்சுருந்தாங்க. அதில் எக்ஸாம்பிள் சொன்னால் வறுமையை ஒழிக்கிறதா இருக்கட்டும், பட்டினியை குறைக்கிறதா இருக்கட்டும், சுகாதாரம், கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதில் வந்து இந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சி அதை பற்றின விஷயமும் ஒரு இலக்காக தான் வச்சுருந்தாங்க சரிங்களா. இந்த ரிப்போர்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பில் மெலிண்டா கேட்ஸ் அமைப்பு அப்படின்ற அமைப்பிலிருந்து கோல் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் தான் வந்து நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளோட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில் மெலிண்டா கேட்ஸ் அமைப்பு வெளியிட்ட கோல் கீப்பர்ஸ் 2024 அறிக்கையில் வளர்ச்சி, ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றால் பாதிக்கப்படும் குழந்தைகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் இந்தியா சவால்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது எதனால் இது அப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயின் ரீசன் வந்து காலநிலை மாற்றம் தான் வந்து குழந்தைகளோட வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. உலகத்திலே வந்து 50% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறக்குறாங்க சரிங்களா. இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு 50% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்குதுன்னா, கோல் கீப்பர்ஸ் 2024 ரிப்போர்ட் பில் மெலிண்டா அந்த அமைப்பிலிருந்து வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டில் இந்தியாவில் இருக்கிற 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் ஊட்டச்சத்து குறைபாடால் இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்குது சரிங்களா. நம்ம இந்தியாவில் இருந்து 2023 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இது வந்து 38% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவே இந்த இது 2030 வெறும்
35% தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் ஐநாவோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2030க்குள்ளே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு விகிதத்தை 15% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. சரிங்களா? அதை வந்து நம்மளால் அடைய முடியுமா என்னங்கிறது சந்தேகம்தான். இப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலையும் உத்தரப்பிரதேசத்தில் தான் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? உத்தரப்பிரதேசம், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து மத்திய பிரதேசம். இந்த 3 ஸ்டேட்லேயும் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம மாநாடு நியூயார்க்கில் வளம் குன்ற வளர்ச்சிக்கான மாநாடு 2015 நடைபெற்றது. அதில் ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லிட்டு ஒரு 17 இலக்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த குழந்தைகளோட வளர்ச்சி பற்றின இலக்கும் இருக்குது. அது 2030க்குள்ளே 15% குறைக்கணும் அப்படிங்கிறது இலக்கு. பட் ஆனால் நமக்கு இப்போ கரண்ட் இஷ்யூவில் இந்தியா எடுத்த ரிப்போர்ட்டில் 2023 38% இருக்குது. அதே 2030 35 தான் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உலகளவில் அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருது அப்படின்னா, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 50% பேர் நமக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காசநோய். இந்த காசநோய் பற்றியும் நமக்கு அந்த கோலில் இருக்குது. 2025க்குள்ளே காசநோய் வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா இலக்கு வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2023 26 பேர் 216 பேர் 1 லட்சத்துக்கு காசநோயால் பாதிக்கப்பட்டுறாங்க. சரிங்களா? 1 லட்சத்துக்கு 216 பேர் 2023 பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது 2030 194 வேணால் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது. ஆனால் நம்ம ஐநாவோட இலக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு 20 பேராக குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐநாவோட இலக்கு. 2030க்குள்ளே 20 பேராக குறைக்கணும்னு இலக்கு. அது வந்து முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் வந்து காசநோயால் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்தில் 26 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. அதில் 3 லட்சம் பேருக்கான இறந்துடுறாங்க. ஓகேங்களா? 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இறந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ காசநோய் வந்து இந்தியா வந்து 2025க்குள்ளே முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்குறாங்க. நம்ம ஐநா அவையோட 2030 இலக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு 20 பேர் தான் வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கணுங்கிறது இலக்கு. ஆனால் அட் ப்ரெசண்ட் நமக்கு இருக்கிறது 2023 இந்தியாவில் 216 பேர் 1 லட்சத்துக்கு காசநோயால் பாதிக்கப்படுறாங்க. அது 2030 நமக்கு 194 தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். அடுத்த நியூஸும் குழந்தைகள் சம்மந்தமான ஒரு நியூஸு தான். முதல்ல வந்து குழந்தைகளோட வளர்ச்சி பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கிடைக்கிற சரிவிகித உணவு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 77% குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்து 6 முதல் 23 மாதம் அந்த ஏஜ் இருக்கிற குழந்தைகளுக்கு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. சரிங்களா? இதுலேயும் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசம் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரியான சரிவிகித உணவு கிடைக்கிறதுல ரொம்ப மோசமான நிலை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்களில் கிட்டத்தட்ட 80% குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு கிடைக்கிறதில்ல. அதுவே சிக்கிம், மேகாலயா இந்த 2 மாநிலங்களுக்கும் 50%க்கும் குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வெளியே எடுத்த ரிப்போர்ட்டில் இப்படி வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் வெளியெடுத்த ரிப்போர்ட் மீன்ஸ் யாருன்னா நமக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்டு தான் இந்த 77% பேருக்கு சரிவிகித உணவு கிடைக்கல அப்படிங்கிறது. ஆனால் நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்ட பட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்ட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வில் இது வந்து 75% அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. சரிங்களா? 2019-21 எடுக்கப்பட்ட 5ஆம் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு இதில் வெறும் 75% பேருக்கு தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. நமக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் 77% பேருக்கு. சரிங்களா? 77% பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. நம்ம எடுத்த 5வது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. சரிங்களா? ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் 75% பேருக்கு
இந்த சரிவிகித உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய்ப்பால் நுகர்வு வந்து குறைஞ்சது தான் இந்த சரிவிகித உணவு இதானதுக்கு மெயினான ரீசன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தாய் மற்றும் சேய் தான் இந்த மாதிரி சரிவிகித உணவு குறைபாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேவா. இதுக்காக நம்ம இந்தியாவிலேயும் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் எக்ஸாம்பிள் வந்து ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், சரிங்களா. இதுவும் வந்து குழந்தைகளோட ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க, சரிங்களா. இதை வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப ப்ராட் ரேஞ்சில் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மருத்துவ உலகில் டிஜிட்டல் ட்வின். டிஜிட்டல் ட்வின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணினி மூலயமா ஒருவர் குறித்த தகவலை அதே மாதிரியான வடிவத்தில் சேமிக்குது, சரிங்களா. இப்போ குளோனிங் அப்படின்னா என்னென்னா, ஒருவர் மாதிரி இன்னொருவரை உருவாக்குறது தான் குளோனிங். அதே மாதிரி சிஸ்டமில் அதே மாதிரியான ஆளை அதே மாதிரியான வடிவத்தில் அவங்களோட தகவல்களாக சேமித்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிஜிட்டல் ட்வின், சரிங்களா. இப்போ இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறது மருத்துவ உலகில் ரொம்ப பெரிய பயன்பாட்டில் இருக்குது, சரிங்களா. அதை பற்றி தான் இந்த ஆடி இருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விமானம் இருக்குது அப்படின்னா அது பழுதாச்சு அப்படின்னா அதை மேனுவலாக நம்ம ரிப்பேர் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து ஏதாவது தவறு ஏற்படலாம், சரிங்களா. தவறு ஏற்பட்டாலும் அதை மறுபடியும் நம்ம வந்து ரிப்பேர் பார்த்து சரியான முறையில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும், செலவும் எடுக்கும், சரிங்களா. இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ட்வின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விமானம் மாதிரியே அதோட பிரதியை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த ஜீன்ஸ் படத்தில் அந்த ஐஸ்வர்யா ராய் சாங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணோடு காண்பதெல்லாம். அதில் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி இன்னொரு உருவத்தை அந்த கம்ப்யூட்டர் மூலயமா கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கிட்டத்தட்ட அந்த மாதிரினும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் அப்படியே கையிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அதோட தகவல்களை வந்து கம்ப்யூட்டரில் ஆனால் சேகரித்து வைக்கிறோம், சரிங்களா. கம்ப்யூட்டரில் சேகரித்து வைக்கும்போது அந்த விமானம் மாதிரியே அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயமும் வந்து இருக்கும், சரிங்களா. இப்போ விமானம் இயங்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயமும் எந்தெந்த பகுதி இயங்குதோ அதே மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சுன்னா நிஜ விமானத்தை தொடாமலேயே அதோட பின்பத்தை வந்து விதவிதமாக ஆராய்ந்து, நீங்கள் ஹாலிவுட் படத்தையும் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி திருப்பி அந்த ஒரு மாதிரி 3D ஷேப்லேயே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்யூட்டர்லேயே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா வேறு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சென்சார் மூலயமா அதே விஷயத்த அந்த விமானத்துக்கு அனுப்பி மறுபடியும் நிஜ விமானத்தை சரி செய்கிறாங்க, சரிங்களா. இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் ட்வினோட பயன்பாடு அப்படிங்கிறது. இப்போ இது மூலயமா வந்து இப்போது அந்த விமானத்தோட பழுது ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த சிஸ்டமில் வந்து அதோட இயக்கம் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ பழுதுகள் எதுவும் ஏற்பட போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த யூசேஜ் இது இருக்குது, சரிங்களா. இந்த விஷயத்தை இப்போது பயன்பாட்டிலையும் வச்சுருக்குறாங்க. இந்த டிஜிட்டல் ட்வின்னுங்கிறது ஆக்சுவலாக கார் பந்தயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. கார் பந்தயங்களில் அந்த கார்களை ரிப்பேர் பார்க்குறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. கார் பந்தயங்களில் ஏற்கனவே இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறது பயன்பாட்டில் தான் இருக்குது. இது எதுக்காக இப்போ நம்ம அடுத்த யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு எர்த்குவேக் ஏற்பட போகுது அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கோட டீட்டெயிலெல்லாம் நம்ம சிஸ்டமில் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு எர்த்துகைக்கோ இல்லைனா ஒரு வெள்ளமோ வருது அப்படின்னா அந்த வெள்ளத்தோட ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கட்டடம் வந்து தாங்குமா தாங்காதா, அந்த வெள்ளத்தினால இது ஏதாவது உடஞ்சி விழுமா, இல்லைனா ஏதாவது எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை மனிதர்களுக்கும் செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து முயற்சி பண்ணி இப்போது லண்டனில் ராணி மேரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே ஏற்கனவே ஒரு இதய நோயாளிக்கு அந்த இதை பயன்படுத்தி சிகிச்சையும் செஞ்சுருக்குறாங்க, ஓகேங்களா. கார் பயன்பாட்டிலையும் இருக்குது டிஜிட்டல் ட்வின். அதுபோக மனிதர்களுக்கும் அதை சோதித்து பார்க்க தான் செஞ்சுருக்குறாங்க, ஓகே. மனிதர்களுக்கு எப்படின்னா மனிதர்களுக்கு இப்படி தான் அவங்களோட
இருக்குது அப்படின்னா அவங்களோட பாடி அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிடும். சரிங்களா? மனித உடலில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கிடும். ஸோ வந்து மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா, ஒரு செல் வந்து ஏதாவது மாறுதா வைக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து இது மூலயமா கணிச்சிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோட வராங்க அப்படின்னா, இப்போது மருத்துவர்கள் வந்து அந்த டிஜிட்டல் ட்வின்னையும் வாங்கிக்கிடுவாங்க. அதை வந்து அவங்க சிஸ்டமில் போட்டு பார்த்து என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு எந்த அளவில் மருந்து தேவை, என்ன மருந்து தேவை அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும். இந்த அளவுக்கு டோசேஜ் கொடுத்தா ஓகேவா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம அதிலேயே வந்து செயல்படுத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து அதை மனிதர்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியான யூசேஜ் இனிமே வரப்போகுது. சரிங்களா? இப்போ அடுத்த நியூஸ் பாருங்கள். வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி நமோ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது. இது வந்தே பாரத்லேயே உள்ள மெட்ரோ ட்ரெயின். சரிங்களா? இப்போ வந்தே பாரத் ட்ரெயினில் நம்ம போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து ரிசர்வேஷன் பண்ணி ஆகணும். இந்த ட்ரெயினில் ரிசர்வேஷன் தேவையில்லை. இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னா அதுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த கிளம்புறதுக்கு 1 or 2 hours முன்னாடி தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு இயக்கப்பட்டிருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்லேருந்து புச் அப்படின்ற இடம் வரைக்கும் முதல் ட்ரெயினை இயக்கியிருக்கிறாங்க. நமோ பாரத் ரயில் அப்படிங்கிறது முதல்ல எந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டதுன்னு கேட்டால் அகமதாபாத் டு புச். ஓகேயா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நம்மளோட இரும்பு மனிதர் தெரியும், வல்லபாய் பட்டேல்னு சொல்லுவோம். அவரோட பிறந்தநாள் October 31. அவர் 1975 பிறந்தார். ஸோ அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 2 வருஷத்தை வந்து விழாவாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இவருக்கு 150வது பிறந்தநாள். அதனால் 2 வருஷம் அவரோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து இந்தியாவோட முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர். இவரோட பிறந்தநாளை October 31 இவரோட பிறந்தநாள். அந்த October 31 ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டு தினம். சரிங்களா? அது போக இவரை பற்றின நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அது போக குஜராத்தில் சபர்மதி ஆட்சியில் இவருக்கு மிகப்பெரிய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா? சபர்மதி ஆட்சியில் மிகப்பெரிய சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்குது. அதை ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது October 31 தேசிய ஒருமைப்பாட்டு தினம்தான். இதுக்கு முன்னாடி November 19 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து யாரோட பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்தநாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா வல்லபாய் பட்டேலோட பர்த்டேவான October 31 தேசிய ஒருமைப்பாட்டு தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ எக்ஸாமில் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை பார்த்து டிக் பண்ணுங்கள். ஏன்னா புக்ஸில் வந்து நமக்கு November 19 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் October 31 கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்சரு ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பிரிக்ஸ் மாநாடு ஏற்கனவே நடைபெற்றது நம்ம பார்த்தோம். அதோட 16வது மாநாடு ரஷ்யாவில் காசன் அப்படின்ற இடத்துல நடைபெற்றது. இந்த பிரிக்ஸ் அதோட முதல் மாநாடும் ரஷ்யாவில் தான் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? 2009 ரஷ்யாவில் தான் முதல் மாநாடும் நடந்துருந்துச்சு. நம்ம அந்த பிரிக்ஸில் உள்ள கண்ட்ரிக்கான ஷார்ட்கட்டும் பார்த்துருந்தோம், ICU பிரிக்ஸு. இதில் என்ன ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்திருக்கு, அதில் சொல்லியிருக்கிறாங்க தெற்குலக நாடுகளோட தலைவனாக இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொட்டேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். தெற்குலக நாடுகளின் தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கீழே ஆப்ஷனில் இந்தியா இருந்துச்சுன்னா அதை போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தூய்மை பாரத இயக்கம். தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிறது நம்மளோட காந்தி அவர்களோட பிறந்தநாளான October 2 2014 தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா? இதோட அடுத்த கட்டமாக 2021 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வச் பாரத் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இப்போ இந்த ஸ்வச் பாரத் 2.0 திட்டம் அப்படிங்கிறது 2021 அதை வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட தகவல்கள் படி நம்ம இந்தியாவில் சுமார் 2424 திடக்கழிவு மையங்கள் இருக்குது. அந்த மையங்களில் 470 இடங்களை வந்து பசுமை மண்டலங்களாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வச் பாரத்துக்கான வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்புழுக்களோட வளமே இல்லாமல் போயிடுது
அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. கூடுதலாக இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும். சரிங்களா? இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு விஷயம். அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். குப்பைகளிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குப்பையை வந்து நம்ம சரியாக கையாளாததுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்ணில் ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் மண்புழுவே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த மின்னணு சாதனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாதரசம், ஈயம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம இப்படி குப்பைகளை எரிக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அது போக நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் வெளிவருது. அது நமக்கு வந்து பிரச்சனைகளை விளைவிக்குது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. 50வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.வை. சந்திரசூட். ஓகேங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த நீதிபதி தான் புதிய நீதிபதியோட பெயரை பரிந்துரை செய்வார். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரு சீனியர் ஜட்ஜாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள தான் அடுத்த சிஜேஐயாக பரிந்துரை செய்வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோட நியமனம் பற்றின ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 to 4. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதியின் நியமனம் பற்றியது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புது விஷயம் செஞ்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் போகிறோம்ல மலைகளில், அந்த ட்ரக்கிங் போகிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்தே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன திட்டம் மாதிரி தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வலைதளமும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா www.trucktamilnadu.com. ஓகேங்களா? அதில் உள்ள மலையேற்ற பாதைகள்லாம் நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன மலைகளுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இந்த மலை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். ஸோ அது மட்டும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் இந்த வீடியோலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், முதல்வர் கோப்பை 2024 விளையாட்டு போட்டி. இதில் சென்னை தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 254 பதக்கங்களோட முதலிடம் வகுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியான பயனுள்ள வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். வேறு எந்த மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான எஜுகேஷன்ஸ் வீடியோவையும் நம்ம போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.